Hi friends, this is Tirumala Max YouTube channel. Low marks in half-yearly examination. அரையாண்டு தேர்வில் மதிப்பெண் குறைந்துள்ளதா? இந்த வீடியோ நீங்க முழுசா பாருங்க. Definitely you will be able to have the answer for that. Definitely உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு very well useful-ஆ இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த தேர்வு என் வாழ்க்கையில் சிறந்த தேர்வாக இருக்கும் என்று நீங்க எப்ப படிச்சாலும் நீங்க இந்த ஒரு தாரக மந்திரத்தை நீங்க பயன்படுத்துங்க. மேக் a habit to think that every exam will be the best exam of your life. ஸோ தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வாழ்க்கையின் சிறந்த தேர்வாக இருக்குன்ற ஒரு நினைப்போட நீங்க எழுதுனீங்கன்னா டெஃபினட்டா யூ வில் பி சக்சீட் இன் யோர் ஆல் ஃபியூச்சர் எக்ஸாமினேஷன்ஸ் சில்ட்ரன். ஸோ இதில் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 3 ப்ராப்ளம்ஸ் அண்ட் அந்த 3 சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ மார்க் குறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. சம் பீப்புள் தே வுட் ஹவ் காட் லோ மார்க்ஸ் இன் half yearly எக்ஸாமினேஷன். ஸோ ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் கோ த்ரூ திஸ் வீடியோ அண்ட் சி வாட் பெஸ்ட் தட் கேன் பி டன் இன் திஸ் எக்ஸாமினேஷன்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்ளம்ஸ், இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பீங்க அதுக்கான 3 சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ நீங்கள் கவனிங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, படித்த பாடத்தை தேர்வு எழுதும் போது மறப்பதால் மதிப்பெண் குறைவு. என்ன ஆகும்னா, நீங்க படிப்பீங்க, ஆனா படிச்சதை நீங்க உங்களால அந்த எழுத முடியாததுனால உங்களுக்கு மதிப்பெண் குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு ரிவைஸ். ஸோ நீங்க அந்த எக்ஸாம் எழுதும் போது நீங்க யூ ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் ஸ்டடீஸ். 1 or 2 times நீங்க திருப்பி நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ த நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், சில மாணவர்கள் கடைசி நேரத்தில் முழு புத்தகத்தை படிக்க முடியாமல் போவது. பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி நேரத்தில் ஃபுல் புக் இப்போ கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு half yearly. ஸோ half yearlyக்கு ஃபுல் புக்குன்னு வரும்போது உங்களுக்கு இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹேவ் டு சி த சூஸி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் அதை பார்க்கணும். ஸோ அதில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ் நீங்கள் கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ், பிஃபோர் ரைட்டிங் அன் எக்ஸாம் நீங்கள் அதை அது மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிருக்கணும். சப்போஸ் இது டைம் முடிஞ்சு போச்சு இப்போ half yearlyக்கு, தென் யூ ஹேவ் ரிவிஷன் எக்ஸாம் அண்ட் பப்ளிக் எக்ஸாம். ஸோ ஃபார் தட் யூ ஹேவ் டு சி அந்த முழு பாடத்தை எப்படி நம்மளால படிக்க முடியுன்றதை பிளான் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அது பிளான் பண்ணீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னோட யூடியூப் சேனல்ல இருக்கு. நீங்கள் யூ கேன் வெரி வெல் கோ த்ரூ தட் ஆல்சோ. ஸோ இது முதல் பாயிண்ட். நீங்கள் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணது உங்களுக்கான எக்ஸாம்ஸ்க்கானது. ஸோ த நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் இஸ், தேர்வு எழுதும்போது நேரத்தை சரியாக கணிக்க முடியாதனால். அதாவது நீங்கள் எழுதிட்டே இருப்பீங்க, நல்லா படிச்சுட்டு போயிருப்போம், ஆனால் நம்மளுக்கு எழுதுகிற பழக்கம் இல்லாத காரணத்தினால என்ன ஆயிருக்கும்னா, நீங்கள் உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதி பழக்கம் இல்லாதனால, உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் இல்லாதனால உங்களுக்கு யூ மைட் ஹவ் காட் லோயர் மார்க்ஸ். ஸோ அதற்கு நீங்கள் இதுதான் மெயின் காரணம். ஸோ அதனால நீங்கள் அதை முதல்ல சரியாக நீங்கள் பயன்படுத்துறதுக்காக இதுவே சொல்யூஷனை நீங்கள் பார்க்க இது பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ், சில மாணவர்கள் பதில்கள் தெரிந்தும் அதை முழுமையாக எழுதாதால. அதாவது பதில் உங்களுக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ், ஆனால் நீங்கள் தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களால் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதாத, அதாவது எழுதி பழக்கம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த மார்க் உங்களுக்கு குறையிறதுக்கான வாய்ப்புகள். ஸோ அதனால த மோர் யூ ரைட் த மோர் யூ கெட் மார்க். ஸோ இதுதான் தாரக மந்திரம். ஸோ நீங்கள் எவ்வளோ எழுதுறீங்களோ டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் வெரி குட் மார்க்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பதில் தெரிஞ்சும் நம்ம எழுதாம விட்டுறக்கூடாது. ஸோ அதனால நீங்க நிறைய எழுதணும், அப்பதான் நிறைய மார்க் கிடைக்கும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்றது பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் பரீட்சை நேரத்தில் சரியான படிக்கும் திட்டம் இல்லாததால், அதாவது ஸ்டடி பிளான் நீங்க பண்ணாதது. எவ்ரி டைம் வென் யூ ஸ்டார்ட் கோயிங் டு ரீட் யுவர் ஒன் பர்டிகுலர் பிளான், ஒன் சப்ஜெக்ட், ஸோ யூ ஹேவ் டு ஹேவ் த ஸ்டடி பிளான். ஸோ இதை பற்றி நான் என்னோட வீடியோவில் நிறைய போட்டிருக்கேன். யூ கேன் கோ ஃபார் தட். ஸ்டடி பிளான் ஃபார் பப்ளிக் எக்ஸாம், இட் இஸ் தேர் ஃபார் ஆல் த சப்ஜெக்ட்ஸ். யூ கேன் வெரி வெல் கோ த்ரூ தட். ஸோ மாணவர்கள் பரீட்சை நேரத்தில் சரியான படிக்கும் திட்டத்தை நீங்கள் அதை பிளான் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் எ வெரி குட் மார்க்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது சொல்யூஷன்ஸ். அதாவது 3 சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸாம் முடிஞ்சதுனால half yearly கம்மியாக எடுத்த காரணத்தினால இது எல்லாம் நம்ம சரி பண்ணுறதுக்கான ஒரு பிளான் தான், அந்த தீர்வு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 3 பிளான் இருக்குது. அந்த 3 பிளானையும் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி அதை வெல்றதுக்கான வழிவகைகளை நான் கூற போகிறேன். த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ரிவைசிங் ஆல் த லெசன்ஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு லெசன் நம்ம படிக்கிறது முக்கியம் கிடையாது சில்ட்ரன். யூ ஹாவ் டு கோ த்ரூ த
particular chapter for more number of times. அதாவது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா definitely you will be able to score a very good mark. By revising only you will be able to get very good mark. ஸோ நம்ம படிச்சுட்டோம் நம்ம டைரெக்டாக எக்ஸாம் எழுதணும்னா அது நடக்கவே நடக்காது சில்ட்ரன். ஸோ யூ ஹாவ் டு ரிவைஸ் மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ரிவைசிங் ஆல் த லெசன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மறுபார்வை மிகவும் முக்கியமானது. நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ அதனால் அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் யூ ஹாவ் டு ஸ்கோர் மோர் நம்பர் ஆஃப் மார்க்ஸ். ஸோ அதனால் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியம். ஸோ the next one is, second one very important is solving more number of solving sample question paper, at least 8 to 10 question papers. குறைந்தபட்சம் 8 முதல் 10 வினாத்தாள்களை, அதிக எண்ணிக்கையிலான மாதிரி வினாத்தாள்களை தீர்ப்பது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 8லேருந்து 10 கொஷின் பேப்பர் சாம்பிள் கொஷின் பேப்பர் பார்க்கணும். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ், குவார்டர்லி, ஹாஃப்லி, அது மாதிரி எல்லா கொஷின் பேப்பர்ஸையும் நீங்கள் எழுதி பார்க்கணும், சால்வ் பண்ணி பார்க்கணும். தமிழ், இங்கிலீஷு, சோஷியல், சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு அதை எழுதி பாருங்கள். சம்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ அதனால் திருப்பி நம்ம சால்வ் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 8லேருந்து 10 கொஷின் பேப்பர் ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா you will be able to get a very good marks, children. So it is better you have to concentrate on your sample question papers before writing your public examinations. This is the best tip I want to tell you. This is the tip for getting more marks. So you have to solve more number of sample papers, children. Okay, sample paper நிறைய தடவை நீங்கள் எழுதுனீங்கன்னா தான் you will be able to get நிறைய marks. சரிங்களா? So next one, third one is make a study plan for public exam. So day wise and hour wise. பொது தேர்வுக்கான ஆய்வு திட்டத்தை உருவாக்கும். அதாவது நீங்கள் ஸ்டடி பண்ணுறதுக்கான, சப்போஸ் இப்போ உங்களுக்கு 4 நாள் லீவ் இருக்குது, 5 நாள் லீவ் இருக்குன்னா அதுக்கான பிளானை நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு ஸ்கோர் வெரி குட் மார்க். இந்த பிளான் உங்களுக்கு தெரியாதனால தான் எந்த லெசன் என்னைக்கு படிக்கணும், எந்த சாப்டர் என்னைக்கு படிக்கணும், எந்த 1 மார்க் எப்போ படிக்கணும், 2 மார்க் எப்போ படிக்கணும், 5 மார்க் எப்போ படிக்கணும், மேப்பு, டைம் லைனு, ஸோ ஜாமெண்ட்ரி, கிராஃப், இந்த மாதிரி ஒரு எல்லாமே ஒரு செட் ஆஃப் ஒரு பிளானோடு நீங்கள் படிச்சிங்கன்னா definitely you will be able to score a good marks. So children, திரும்பவும் சொல்கிறேன், ஸ்டடி பிளான் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை பேரண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, இல்லை நீங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, இல்லை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இல்லைனா இட் இஸ் தேர் இன் மை யூடியூப் சேனல் ஃபார் த பப்ளிக் எக்ஸாம். பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி 4 நாள் இருக்கிறது இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலுக்கான ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் கோ த்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ அதனால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஆர் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க, ஆர் உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட பண்ணிட்டு அந்த எக்ஸாமுக்கான அந்த பர்டிகுலர் டேயில் எப்படியெல்லாம் நம்ம படிக்கணுன்றதை நீங்கள் பிளான் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் பி ஏபிள் டு கெட் வெரி குட் மார்க்ஸ். ஸோ கெட்டிங் எ மார்க்ஸ் இஸ் நாட் எ வெரி ஸ்மால் திங். ஸோ பிளான் ஃபார் தட் அண்ட் கெட் தட் திங் டன். ஸோ எந்தெந்த ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதும் போதும் the exam which you are going to write is the best of your life. இந்த பாயிண்ட்டை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். எந்த எக்ஸாம் நான் எழுதினாலும் இதுதான் என்னுடைய லைஃப்பில் பெஸ்ட் எக்ஸாம்ன்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் எழுதுனீங்கன்னா definitely you will be score a very good marks, children. So with this I hope இந்த 3 சொல்யூஷன்ஸும் 3 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த 3 சொல்யூஷன்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி மேபி இந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் பார்க்கலாம், ஆர் அதர்வைஸ் யூ கேன் பிளான் இட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாம் ஆல்சோ. டெஃபினெட்லி யூ வில் பி ஏபிள் டு கெட் வெரி குட் மார்க்ஸ். வித் திஸ் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். Please subscribe to Tirumala Max YouTube channel. Wish you all success in your exams and subscribe to Tirumala Max YouTube channel for more exam updates. Thank you, children.